ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பனி விழும் மலர்வனம் ஒரு நியூ சீரியல் விஜய்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ப்ரோமோ வந்து ஏர் ஆயிடுச்சு. ஒரு அண்ணன் தங்கச்சி பேஸ் பண்ண ஒரு சீரியல். ஸோ இந்த சீரியலில் சித்தார்த் இருக்காரு, நம்ம வினுஷா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேர். ஸோ வினுஷா சைட்ல இருந்து வந்துட்டு அவங்க ஃபேமிலியில இருந்து நம்ம வடிவுக்கரசி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி சில அப்டேட்ஸ் வந்து நேற்று சோஷியல் மீடியாஸ் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ வடிவுக்கரசி அம்மா, ராஜ்காந்த் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு சீரியலில் இருக்காங்க. ஸோ ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணலை. அது வந்து ஒரு ஆட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு வினுஷா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த அவங்க ஒரு மூவி பண்ணியிருப்பாங்க வினுஷா. அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆட்ல வந்து அவங்க கூட கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், இட் ஜஸ்ட் ஆட். ஸோ அவங்க வந்து சீரியலில் கமிட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு அப்டேட். ஸோ வினுஷா சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த சீரியல் வந்துட்டு ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு. இன்னொரு ப்ரோமோ எப்போ வரும்? ஏன்னா ஹீரோ சைட்லேருந்து வந்தாச்சு, ஹீரோயின் சைடோ இல்லை தங்கச்சி சைடோ ஏதாச்சும் ப்ரோமோஸ் வரணும். அதே போல இந்த சீரியல் எப்போ லான்ச் ஆகும்? இந்த மாதிரி ஒரு பல கேள்விகள் வந்து உங்களுக்குள்ள இருக்கு. எஸ், சீரியலுடைய லான்ச்சில் வந்து டிலே ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து சீரியல் லான்ச் பண்ணுவாங்களாமா. ஸோ அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு ப்ரோமோட நிற்கும். ஸோ சேனல்லையுமே வந்துட்டு அடுத்தடுத்த ப்ரோமோஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ சூன் ஒரு ஹீரோயின் ரிலேட்டட் ப்ரோமோவோ இல்லை தங்கச்சி ப்ரோமோவோ வரும். பட் சீரியலுடைய லான்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் கிட்ட போகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மே மந்தோட எண்டில் வந்துட்டு சீரியல் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த 1 o'clock ஸ்லாட் வேற PS2 வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரிப்பீட் சீரியல் நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. எனவே சீரியலுடைய லான்ச்ல டிலே இருக்கு அப்படிங்கிறதா. அதே போல இந்த சீரியல் அடிஷனல் காஸ்ட் பத்தின அப்டேட்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. நான் கிடைச்சதை உங்களுக்கு உடனே வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ராயன் இருக்காரு, ஆக்டர் சத்யா இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஷில்பா அவங்க தங்கச்சி ரோல் பண்றாங்க அப்படின்றது இருக்கு. அதுவும் இல்லாமல் கதாநாயகி அந்த டைட்டில் வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்கு. பட் எனக்கு வந்து அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்றதால நான் வந்து ஷேர் பண்ணல. ஸோ வினுஷா ஹீரோயின், சித்தார்த் ஹீரோ. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க நமக்கு அப்டேட்ஸ். ஸோ அடிஷனலாக யாரும் ஜாயின் பண்ணல. வடிவுக்கரசி அம்மா இல்லை அப்படிங்கிறது வினுஷாவே வந்து நேற்று சொல்லிட்டாங்க. ஒரு ஆட் ஷூட்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.